இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தொடரில் முதல் ஆளா பாகிஸ்தான் அணியை வெளியே அனுப்பி நம்ம இந்தியா முதலாவது ஆளா செமி ஃபைனல்ஸ்க்கு உள்ளேயும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. இப்படி இருக்க ஆட்டம் முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விராட் கோலி அவர் செஞ்சுரி அடிப்பாரா அடிக்க மாட்டாரா அப்படின்னு பாகிஸ்தான் பிளேயர் அஃப்ரிடி அவர் செஞ்ச ஒரு மோசமான எச்ச வேலையால கோலி அவர் செஞ்சுரி அடிக்கிறதே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமாக மாறி இருந்தது. ஸோ இதை பத்தி ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோலி அவரே பார்த்தீங்கன்னா நேரடியாக பேசி பாகிஸ்தான் பிளேயர் அந்த செஞ்ச மோசமான வேலையை பத்தி கொஞ்சம் கோபமாகவும் காரசாரமாகவும் இந்த மேட்ச்ல வெற்றி அடைஞ்சதை பத்தியும் நம்ம விராட் கோலி அவரு பேசியிருக்காரு. ஸோ அப்படி பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் அஃப்ரிடி கோலி செஞ்சுரி அடிக்க கூடாது அப்படின்னு அவர் என்னதான் சதி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியா 8 ஓவர் மிச்சம் இருக்கிறப்ப நம்ம இந்தியாவின் வெற்றியின் டார்கெட் வெறும் 19 ரன் மட்டும்தான் இருந்துச்சு. அதுல கோலி அவர் செஞ்சுரி அடிக்கிறதுக்காக வெறும் 11 ரன் மட்டும்தான் கோலி அவருக்கு தேவைப்பட்டிருந்தது. ஸோ இதை பார்க்குறப்ப ஈஸியா கோலி அவர் செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த 42வது ஓவரை போட்ட அஃப்ரிடி அதிகப்படியான வைட் பால், அதாவது வைட் பவுண்டரி போற மாதிரி எல்லாம் அஃப்ரிடி அவர் பாலை வீசினாரு. ஆனா விக்கெட் கீப்பர் கொஞ்சம் பாலை தடுத்து நிறுத்துறதுனால வேகம் கம்மியாக அந்த பாலுக்கு ஒரு சிங்கிள் வேற கோலி அவர் ஓடிட்டாரு. இதனால ரன்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராலியே சர்சர்னு போய் கடைசியா கோலி அவர் செஞ்சுரி அடிக்க முடியாத ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. இப்படி இருக்க கரெக்டா 43வது ஓவர் கோலி அவர் ஸ்ட்ரைக்ல இருந்தாலும் செஞ்சுரிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த ஓவர் முதலாவது பாலையே சிங்கிள் எடுத்திருந்தார் கோலி. அப்ப கோலி செஞ்சுரி அடிக்கிறதுக்காக இன்னும் 4 ரன்கள் தேவைப்பட்டிருந்தது. ஆனா கோலி அவர் பவுண்டரி கூட அடிக்க நினைக்காம அசால்ட்டா ஒரு சிங்கிளை மட்டும் எடுத்துட்டாரு. அடுத்த பால் மீண்டும் அக்ஷர் பட்டேல் அவர் சிங்கிள் எடுத்து கொடுத்ததால அடுத்ததா 3வது பால் இந்தியாவின் வெற்றியின் இலக்கு 2 ரன் தான். ஆனா கோலி செஞ்சுரி அடிக்கிறதுக்கு 4 ரன்கள் தேவைப்பட்டிருந்தது. அந்த பாலை கேப்ல கோலி அவர் அடிச்சதால ஈஸியா கோலி அவரால் செஞ்சுரியும் கரெக்டா கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. நம்ம இந்தியாவும் இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு கடைசி நேரத்தில் கோலி அவர் செஞ்சுரி அடிப்பாரா அடிக்க மாட்டாரா அப்படின்னு பயங்கரமா நம்ம எல்லாருக்குமே டென்ஷன் பிபி ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமே அஃப்ரிடி 42வது ஓவரில் கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா வைட் பால் இப்படி அடுத்தடுத்துன்னு அவர் வீசினதான். ஸோ இதன் காரணமா இந்திய ரசிகர்கள் மட்டும் கிடையாது, பாகிஸ்தான் ரசிகர்களே அஃப்ரிடி அவர் செஞ்ச இந்த மோசமான செய்கைக்கு அவரை பயங்கரமா திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் கோலி அவர் அடிச்ச இந்த செஞ்சுரியின் மூலியமா சச்சின் தான் இதுக்கு முன்னாடி 51 செஞ்சுரி ஓடிஐ ஆட்டத்தில் அடிச்சிருக்காரு. அந்த ரெக்கார்டை நம்ம கோலி சமன் செஞ்சு உலகம் பார்த்திடாத இன்னொரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ரெக்கார்டை இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக விராட் கோலி செஞ்சிருக்காரு. ஸோ கோலி அவருடைய இந்த ரெக்கார்ட் தான் நடக்கக்கூடாது அப்படின்னு அஃப்ரிடி அவர் செஞ்ச மோசமான இந்த செய்கை, அதையும் தாண்டி கோலி நிகழ்த்தின இந்த ரெக்கார்டை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.